பிரதமர் மோடிக்கு செலக்டிவாக அம்னீஷியா இருப்பதாக தெரிகிறது. அதனால்தான் 10 ஆண்டுகளாக கட்சித்தீவு குறித்து வாய் திறக்காமல் தேர்தலுக்காக வாய் திறந்துள்ளார் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதிகள் இந்தியா கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோவை ஆதரித்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, பிரதமர் மோடிக்கு செலக்டிவ் அம்னீஷியா இருப்பதாக தெரிகிறது. அதனால்தான் 10 ஆண்டுகளாக கச்சத்தீவு குறித்து வாய் திறக்காமல் தற்போது தேர்தலுக்காக வாய் திறந்துள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையான கச்சத்தீவை மீட்பதற்கு பிரதமர் மோடியும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் எதிர்க்கட்சிகளை குற்றம் சாட்டுவதற்காக கச்சத்தீவை பயன்படுத்துகிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அண்ணாமலை ஒன்னு சொல்றார், இன்றைக்கு சின்னம் தீப்பெட்டி வாக்குகளை தீப்பெட்டி வெற்றி வேட்பாளர் துரை வைகோ அவர்களும் அமைச்சர் வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? அவருக்கு செலக்டிவ் அம்னீஷியாங்கிற வியாதி இருக்குன்னு ஏற்கனவே ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது போல 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிற பொழுது பிரதமர் மோடி அவர்கள் கச்சத்தீவை மறந்துட்டார். அவர் ஆட்சியில் இருக்கிற பொழுது எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. அடுத்தது அண்ணாமலை ஒன்று சொல்றார், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே எங்கள் தலைவர் கலைஞர் அதுக்கு ஒப்புக்கொண்டார் என்று. எந்த இடத்திலும் தலைவர் கலைஞர் அவர்கள் கச்சத்தீவை தாரை வார்க்க ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் ஒரு சிறந்த ராஜதந்திரி, அரசியல் சாணக்கியன், இது நாடறிந்த உண்மை. எனவே கச்சத்தீவு பற்றி பேச வந்த ஒன்றிய அரசின் குழுவினரும் 2 ஆண்டு காலம் இந்த பிரச்சனையை ஒத்தி போட முடியுமா என்ற கேள்வியைத்தான் அவர் கேட்டாரே தவிர தமிழக அரசின் சார்பிலே அவர் சம்மதம் தெரிவித்ததாக எந்த இடத்திலும் ஆதாரம் கிடையாது.